நாளைய நாள் நடைபெறுகின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு தரும் என்று மன்னார் மாவட்டத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட மன்னார் மக்கள் சார்பாக மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே நாளைய நாளிலே 3 கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார். முதலாவது கோரிக்கை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 14 காற்றாலை மின் கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும், மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை 36 காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டதனாலே மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது 3 கோரிக்கைகளை வைத்து 47 நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைத்து சில மனத்தியாளங்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறோம். ஆகவே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விசேடமாக எங்களுடைய தென்னகத்தில் இருக்கிற எங்களுடைய சிங்கள சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் நாளைய நாள் எங்களோடு இணைந்து நாட்டுக்காக குரல் கொடுக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் மிகவும் அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்று நிற்கிறோம், அழைத்து நிற்கிறோம். நாளைய நாள் தேசத்தின் குரலாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் எங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.